பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறத, அதுவும் பெரும்பான்மையாக அதிகபட்சமான முஸ்லிம்கள் இருக்கிற சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு மாநிலம், அதுல அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி பாக்குறது? முஸ்லிம்கள் அச்சப்படுற மாதிரி இருக்குதா? அவங்க எப்படி வந்தாங்க? அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. நியாயப்படி சிந்திச்சால் பாஜக வெற்றி பெற்று இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா 2-3 வருஷமா பாஜக ஆட்சி அவங்க மக்கள் பாக்குறாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை ஒவ்வொன்றுமே நாட்டின் நன்மைக்கு உரியதாக இல்லை. எல்லாமே நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போற மாதிரியான திட்டங்கள் தான். வந்து உட்கார்ந்த நாள்ல இருந்து சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள், பொய் பிரச்சாரங்கள் அது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ரூபா நோட்டு விவகாரத்தை கொண்டு வந்து அதுல ஒரு பெரிய நாட்டை பின்னுக்கு இழுத்துட்டு போற திட்டத்தை உண்டாக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையில அதே மாதிரி தான் மத்திய கடந்த கால அரசு தான் ரொம்ப மோசம், நாங்க வந்தா தூக்கி நிப்பாட்டிடுவோம் சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்த பிறகு ஆளை சுட்டுக் கொள்ற அளவுக்கு நிலைமை படுமோசமாக மாறி இருக்கிறது. ராணுவ பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் சரி இவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படவே இல்லை. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்திருக்க முடியாது. யாரும் அவங்களை ஆதரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாம அவங்க படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கணும். ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்களை நாம யூகிக்க முடிகிறது. முதல்ல என்ன சொல்லலாம்னு கேட்டா, இந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை நீங்க சொல்லலாம். பணமதிப்பை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா மக்கள் மத்தியில தேர்தலை கவனத்துல கொண்டு அடுத்து வர்ற தேர்தலில் வேலை பார்த்து ஜெயிக்கணும் என்பதற்காக வேண்டிய ஒரு திட்டத்தை அறிவிச்ச மாதிரி தான் இந்த வெற்றி நமக்கு சொல்கிறது. என்னன்னு கேட்டா, மற்ற எல்லா கட்சிகளுடைய பணமும் முடக்கப்பட்டுருச்சு. திடீரென்று ஒரு இரவுல தானே அறிவிக்கிறாங்க. மற்ற கட்சியினர் பொருளாதாரத்தை மக்களுக்கு தேர்தலில் செலவழிக்க முடியாத அளவுக்கு, தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவிற்கு பொருளாதார முடக்கம் எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டுருச்சு. பிஜேபிக்கு அது ஏற்படல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பதுக்கிட்டாங்க தானே. அவங்க தான் அறிவிக்க போற காரணத்தினால பிஜேபி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லி அதை எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட காரணத்தினால அவங்க நல்ல முறையில பணத்தை வாரி இறைக்கிறதுக்கு, தங்களுடைய கருத்துக்களை போய் பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது ஒரு வகையில பயன்பட்டு இருந்துச்சு. இது ஒரு காரணமாக நாம யூகிக்க முடியும். அது மாதிரி இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மாநில கட்சிகள் அவங்களுடைய கோளாறும் அதனுடைய பின்னணியில இருக்கிறது. இப்ப அகிலேஷ் யாதவ் அவர் மேல ஒரு பெரிய அதிருப்தி உண்டாயிடுச்சு. எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவின் மீது ஒரு பெரிய அதிருப்தி உண்டாகி இருக்கிறதோ, அது மாதிரி அங்க என்னாச்சு, கட்சியை உண்டாக்கி வளர்த்து கொண்டு வந்தவர் அகிலேஷ் யாதவுடைய தந்தை. அவரை கட்சியிலிருந்து தூக்கி போட்டுட்டு கையில அதிகாரத்தை எடுத்து அதை மக்கள் விரும்பல. என்னத்தான் இருந்தாலும் அவர் தான் கட்சியை உருவாக்குனாரு, நிறுவனர், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இவன் சின்ன பிள்ளைத்தனமாக கையில் எடுத்துட்டு போறானேன்னு சொன்ன உடனே அதன் மீது இருக்கிற ஒரு அதிருப்தி அவங்க வெற்றி பெற முடியாம போனதுக்குரிய காரணங்களாக நாம பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சில பத்திரிகைகள் எழுதுறாங்க, என்னமோ முஸ்லீம்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு. ஒண்ணும் கிடையாது. முஸ்லீம் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையும் பெருகி போச்சு. சமாஜ்வாதி கட்சியும் முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்திச்சு, மாயாவதி ஒரு பகுஜன் சமாஜும் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. அவரு அசதுதீன் உவைசி அவருடைய கட்சி அவங்களும் கொண்டு வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. முஸ்லீம் வேட்பாளர்கள் எக்கச்சக்கமா பெருகி போனதுனால ஓட்டுகள் எல்லாம் முஸ்லீம் ஓட்டுகளா இருந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளா இருந்தாலும் இவங்களுக்கு தான் விழுந்துச்சு. ஆனா பிரிஞ்சு போச்சு, ஆளாளுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்ப தேவபந்து தொகுதியை எடுத்துங்களா, யூபியில முஸ்லீம் வாக்காளர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 1 லட்சம் ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாரு, 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க தோத்துட்டாங்க. எப்படி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு 50,000, அவங்களுக்கு 50,000 3 இடத்துக்கு பிரிஞ்ச உடனே ஆக கம்மியா ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது 2 வகை நீங்க பார்க்கலாம். ஒன்னு ஓடி ஜெயிக்கிறது, இன்னொன்னு எதிராளி ஓடாததுனால ஜெயிக்கிறது. இப்ப பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்குன்னு கேட்டா, எதிராளி ஓடக்கூடிய சூழல் இல்ல, அதனால் ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர இதனால் இவர்களுடைய கொள்கைக்கு ஆதரவு மக்களிடத்துல அவங்க செல்வாக்கு பெற்றுட்டாங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். நிறைய ஓட்டுகளை நாங்க வாங்கி இருக்கிறோம், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிறோம், அப்படி ஜெயிச்சிருந்தா தான் அந்த கருத்து வருமே தவிர இவர்களுடைய வெற்றி அப்படிப்பட்டதா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவதுக்காண்டி நம்ம பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னும் செய்ய மாட்டாங்க. பாருங்களேன், சும்மா ஒண்ணும் இல்லாம மக்களை மிரட்டுவதற்கும் அற்பமான காரியங்களை இதை கொண்டு சாதித்துக் கொள்ள முயற்சி எடுப்பாங்க. முஸ்லீம்களை மிரட்ட வைக்க இதை வைத்துக் கொண்டு ஏதாவது சின்ன அளவுல காய் நகர்த்துவாங்க. இதுக்காக கவலைப்பட வேண்டிய தேவைலாம் இல்லை. சமுதாயத்துக்கு ஒரு வகையில அவங்க அப்படி செஞ்சா அது நன்மையா தான் முடியும். மக்கள்லாம் ஒரு அணி திரள்வாங்க, இது மாதிரி காவிக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்துவாங்க, ஓர் அணியில நின்று கொண்டு தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவாங்க.
இன்னும் நம்ம உறுதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை திருப்புவாங்க. அந்த வகையில் அது சமூகத்துக்கு பாஜக கேடு செய்ய நினைத்தால் முஸ்லிம்களுக்கு அது நன்மையாகத்தான் முடியுமே தவிர அது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய கேட்டை உண்டாக்கி விடாது. நாம கவலைப்பட வேண்டிய தேவை